உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பதுங்க செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நாம் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ராசி பற்றியும் அதற்கு உண்டான 3 நட்சத்திரம் பற்றி பார்க்க இருக்கிறோம். கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025 எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ளத்தினா ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குதுங்க. நீங்கள் லைக் பண்ணுற விதம். நேயர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுதுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கும் பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குதுங்க. உடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ ரிஷப ராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் முடியும். ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதமும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2 பாதங்கள் முடிய ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் போதுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் என்னும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய மோதியார் சொத்து சார்ந்து பூர்வீக சொத்து சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. கலஸ்திர ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகுடன் இணைந்து வலம் வர இருக்கிறார்கள். இந்த மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் 11/9/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. இப்போ 14/9/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 15/9/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 16/9/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 29/9/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த புதன் ரணருண ரோகஸ்தானமான நமக்கு 6ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறாருங்க. இதெல்லாம் கிரக நிலைகள், கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறது, கிரகனுடைய மாற்றங்களை என பார்த்தோம். இதுக்கப்புறம் வரக்கூடியது பலன்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணும் ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை பெற போகிறீங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாக இருக்குதுங்க. சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய நபருடைய நட்பு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். ரிஷபராசியில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசிகளுக்கு இந்த வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மை தருங்க. வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக கையாளவும் பாதுகாப்பும் வைப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டம் குடும்பம் ரிஷபராசி என்பதற்கு குடும்பம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்பட இருக்குதுங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சியிடையே தேவையானவற்றை செய்ய போகிறீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க. மனதில் ஏதாவது கவலை இருந்து வர இருக்குதுங்க. அடுத்தது கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களில் கலைத்துறையில் பிறந்தவர்களுக்கு இருக்க போகிறது. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் யாவும் கையெழுத்தாகும். சக கலைஞரிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருமாக இருக்குதுங்க. கோபத்தை குறைத்து கவனமாக பேசுவதால்
காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க. எதிர்பாராத செலவெல்லாம் வரக்கூட இருக்குதுங்க. அரசியல் துணைக்கு பிடிக்க போகிறது. ரிஷபராசிலே பிறந்த அரசியல் துணைக்கு இந்த மாதம் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எல்லா வகையிலும் நன்மை கிடைக்குண்டாக இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் தோன்றும் போது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரம் இருக்கீங்க. மாணவர்களுக்கு படிக்க போகுது. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறைய கொடுங்க. கொஞ்சம் சற்று நன்கு நல்லா படிப்பது நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருக இருக்குதுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ரிஷப ராசிலே நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்குறோம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் முடிந்த ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக இருக்குதுங்க. வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் பயணம் மூலம் நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. திருமணமாகாத தம்பதிகள் இந்த காலகட்டம் திருமணத்துக்காக வரங்கள், அதாவது பெண் பார்க்கும் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதாவது உங்களுக்கு ஏற்ற வரங்கள் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்த நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட இருக்குதுங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணம் வரும் இருக்குதுங்க. உள்ள திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க. மனதில் தைரியம் கூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும். உங்கள் உடலில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாக இருக்குதுங்க. சொத்து சம்பந்த பிரச்சனைகள் யாவும் கைகூடி வர இருக்குதுங்க. அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 3வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்ய போகிறீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைப்பதில் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்க இருக்குதுங்க. அதாவது இந்த ரிஷபராசியில் அது வரக்கூடிய பரிகாரத்தை உதவும்போது வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வர அர்ச்சனை செய்து வாருங்கள். செல்வ செழிப்பு உயரும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். எண்ணியவாறு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது புதன், வெள்ளி ஆகிய தேதியில் அதிர்ஷ்ட கிழமைகள் இருப்பதால் அந்த கிழமைகளை பயன்படுத்திங்க. சந்திராஷ்டம் தினங்கள் என்பது 2, 3, 29, 30 ஆகிய தேதியில் சந்திராஷ்டம் இருப்பதால் ரொம்ப கவனம் தேவைங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 22, 23 ஆகிய தேதிகளில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும், சுப காரியங்கள்லாம் வீட்டில் நடக்கும்னாக்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என நேர்களே, ரிஷபராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப பொறுமையாக நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.